ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நம்மளுடைய பள்ளிக் கல்வித்துறையானது நம் பள்ளியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழுவிற்கான ஒரு லெட்டர் பேட் தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லெட்டர் பேடை எவ்வாறு எளிமையாக நாமளே நம் பள்ளியில் இருக்கக்கூடிய லேப்டாப்பையோ அல்லது டெஸ்க்டாப்பையோ பயன்படுத்தி தயார் செய்து A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கொள்வது அல்லது அதை PDF ஃபைலாக எவ்வாறு சேவ் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆசிரியர் நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் அந்த SMC லெட்டர் பேட் எவ்வாறு எளிமையாக தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம SMC லெட்டர் பேடுக்கான ஒரு டெம்ப்ளேட் லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MS வேர்டில் இந்த லெட்டர் பேட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எங்கள் ஸ்கூலுக்கு தயார் பண்ணியிருக்கக்கூடிய லெட்டர் பேடு. இதில் நீங்களே எளிமையாக எடிட் செய்து உங்களுடைய பள்ளியின் பெயர், அதே போல் மொபைல் நம்பர், தலைவர், துணைத் தலைவர் அனைவருடைய பெயர், மொபைல் நம்பர், பெற்றோர் பெயர் அனைத்தையுமே நீங்கள் உங்களுடைய பள்ளி பிரதிநிதிகளுக்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொள்ளலாம். டைப் செய்து நீங்களே மாற்றிக்கோங்க. தமிழில் எளிமையாக இங்கே ஹோம் பட்டனில் போயிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு நிர்மலா UI அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் Alt 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு தமிழில் டைப் பண்ணலாம். அதாவது என்கேஜம் ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் தமிழில் எளிமையாக தமிழ் டைப் செய்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் எளிமையாக இந்த லெட்டர் பேடை தயார் செய்த பின்பு இதை நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை அதை நீங்கள் PDF ஃபைலாகவும் சேவ் செய்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவஸ் டைப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா PDFனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு PDF ஃபைலாக சேவ் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா PDFாகவும் வந்துருச்சு. நீங்கள் இதை எளிமையாக உங்கள் பள்ளியிலோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ எளிமையாக பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா SMC லெட்டர் பேடில் ஒரு பேக்ரவுண்டில் அந்த SMCக்குரிய இமேஜ் இருக்குது, அது வாட்டர் மார்க் இருக்குது. அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டிசைன்ஸில் போய் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மார்க் அப்படிங்கிறதுல ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கொள்ளலாம், இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இவ்வாறு தான் நீங்கள் எளிமையாக உங்களுடைய பள்ளிக்கான லெட்டர் பேடை தயார் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். நன்றி.